நன்மைக்காகவோ அல்லது எங்களுடைய சுய லாபத்திற்காகவோ இங்கு ஒன்று கூடவில்லை. இந்த நாட்டுக்கு ஏற்படும் அழிவை தடுத்து நிறுத்துவதற்காகவே நாம் ஒன்று கூடியுள்ளோம். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தவருமே வாக்களித்ததன் ஊடாக எதையாவது செய்ய முடியும் என நம்பவில்லை என்பதே இரண்டாவது விடயம். இருப்பினும் ஒரு விடயம் தொடர்பில் ஒருவித எதிர்பார்ப்பு இருந்தது, அதாவது சட்டவாட்சியை பாதுகாப்பார்கள் என கூறியிருந்தார். ஒரு கட்சியையோ அல்லது ஒரு கூட்டணியையோ உருவாக்குவது முயற்சி அல்ல, ஒரு பரந்த மேடை, அதாவது தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவதற்கான ஒரு பரந்த மேடையாகும். அதாவது இப்போது சரியான நேரத்தில் தேர்தல்களை நடாத்துவது, மாகாண சபை தேர்தல், நீதிமன்றத்தின் சுயாதீனத்தை பாதுகாப்பது, சட்டமாதிப திணைக்களத்தில் அரசியல் மட்டத்தில் தலையிடாமல் இருப்பது, இப்படியான விடயங்கள் தொடர்பிலாகும். எனவே இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அனைவரும் ஒன்றிணைய முடியும். அதற்காக எல்லோரும் ஒரே கொடியின் கீழ் வந்துதான் பணியாற்ற வேண்டும் என்று நாம் கூறவில்லை. அவை ஒரு கட்டாய தேவை இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் அரசாங்கம் மேற்கொள்கின்ற விடயங்களுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் கூறியுள்ளார். நிந்தவூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நாட்டிலே 5 வருடங்கள் மக்களாணை கொடுத்தும் 2 வருடங்களுக்கு மேலாக இருக்க முடியாமல் ஓடிய அவரும் ஏதோ இதிலே சம்பந்தம் என்பதற்காகத்தான் அவரின் மீது வெளிநாட்டு பயணத்தடை விதித்திருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த இனவாத சக்திகள் எல்லாம் மீண்டும் அதாவது பாதைக்கு வந்து ஆர்ப்பாட்டம், சத்தியாகிரகம் என்றெல்லாம் சொல்லி இப்பொழுது அது நாடு முழுக்க பஞ்சலையில் ஊடாக அங்கு இங்கு எல்லாம் இனவாத பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எமது சிறுபான்மை தலைமைகள் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிற விஷயத்திலே அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நாங்கள் அல்லது இவ்வாறான விஷயங்களிலே அவர்களுக்கு ஒரு ஆதரவாக அல்லது நாங்கள் நடுநிலை பேணுகின்றவர்களாக அல்லது இந்த விசாரணையை குழப்புவதற்கு சதி செய்கின்ற இனவாத சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அந்த சக்தி இந்த சிறுபான்மை தலைமையிற்கு நிச்சயமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை திட்டமிட்டது யார் என்பது தொடர்பில் தற்போது வெளிப்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சலே 10 விசாரணைகள் இப்போ முடிஞ்சது. அது 10 சிஐடி மேஜிஸ்ட்ரேட்டுடைய ரிப்போர்ட் பண்ணிருக்கு. அந்த விசாரணைகளிலிருந்து வெளிப்பட்டு வந்த விஷயங்கள் தான் இதுக்கு அரசியல் சம்பந்தம் இருக்கு. சில அரசியல்வாதிகள் அதிகாரத்தை கைப்பற்று நோக்கில் இந்த தாக்குதல் திட்டமிட்டது என்ன இப்போ வெளிப்பட்டு வந்திருக்கு. அதனால அதுல பின்ன இருக்க ஆக்கள் தான் இப்போ பயந்துருக்கு. போன காலத்துல எந்த அரசாங்கம் இது 10 விசாரணைகள் சரியா செஞ்சில்லை. ஏனென்றா இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள், இது தெரிஞ்சிருந்த ஆக்கள் எல்லாம் 2 அரசியல் கட்சியிலும் இருக்கு. அவங்களுக்கு இது 10 இந்த விசாரணைகள் 10 பயந்திருக்கு. ஈஸ்டர் தாக்குதல் புரிந்த விசாரணைகள் இப்போ மிக நல்லமாக முன்னேற்ற வருகின்றது. அதிகாரை கைப்பற்ற நோக்கில் அந்த தாக்குதல் திட்டமிட்டது யாரே என்பது இப்போ வெளிப்பட்டு வருகின்றது. அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்த கருத்து அடுத்து. நாட்டில் கிட்டத்தட்ட 300 பேர் படுகொலை செய்யப்பட்டு மேலும் 100 கணக்கானோர் அங்கவீனமுற்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த மிலேச்சத்தனமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தனக்கு தெரிந்த விடயங்களை கூறி இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதையே ஒரு புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு அரசு அதிகாரி என பதவியில் இருந்த ஒருவர் என்ற ரீதியில் சுரேஷ் சலே செய்ய வேண்டிய விடயமாகும். இந்த குண்டு தாக்குதலுடன், இந்த படுகொலையுடன் அவருக்கு தொடர்பு இல்லை என்றால் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவுவதே அவர் செய்ய வேண்டிய காரியமாகும். ஒரு அரசு புலனாய்வு அதிகாரி என்ற ரீதியில் அவருக்கு அனுபவம் இருக்கும். ஒரு குற்றவாளியாக இருந்தால் மாத்திரமே சில விடயங்களை மறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். சில வேளைகளில் அது மீண்டும் சுமத்தப்படலாம். யோசித்த ராஜபக்சவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அவர் இங்கிலாந்துக்கு பயிற்சி சென்ற விதம் தொடர்பாக பிரச்சனைகள் உள்ளன. அனுராதபுரத்தில் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு கிடைக்கவிருந்த வாய்ப்பையே மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்ற ரீதியில் யோசித்த ராஜபக்ச பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டு உள்ளது.
சில வேளைகளில் இந்த விமல் வீரவன்ச கம்மன்பில போன்றவர்கள் இதனை இராணுவ வீரர்களை வேட்டையாடும் செயல் என அழைக்கக்கூடும். இது இராணுவ வீரர்களை வேட்டையாடும் செயலா இல்லையா என பொதுமக்கள் புரிந்து கொள்வார்கள். කණ්ඩ උපවාසයක් තිබුණා මං හිතන්නේ කණ්ඩ නැවතුවද කොහෙද CID එක සහ குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமாதிப திணைக்களத்திற்கு இது தொடர்பான விடயங்களை நாம் அரசாங்கத்திற்கு வருவதற்கு முன்பே முன்வைத்து நீதிமன்றத்தின் ஊடாக பிணை பெறப்பட்டுள்ளது. எனவே தேவைப்பட்டால் விசாரணைகளின் அடிப்படையில் அவரை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள். எப்படியாயினும் இதனுடன் தொடர்புடைய அனைவரையும் விசாரித்து இதன் சூத்திரதாரிகள், அதற்கு துணையாக இருந்தவர்கள், இதற்கு உதவியர்கள் என அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எமது தேவையாகும். தற்போது தேவைப்பட்டால் இன்னும் சில தற்காலிக கூடாரங்களை அமைக்கலாம். சசி வீரவன்சவிற்காக கூடாரங்களை அமைக்கலாம். SM சந்திரசேனவிற்காக கூடாரங்களை அமைக்கலாம். சரண குணவர்த்தனவிற்காக கூடாரங்களை அமைக்கலாம். அவர்கள் தங்களின் அரசியல் வியாபாரத்தை இந்த மேடைகளை அமைத்துக் கொண்டே முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். දේශපාලන ව්‍යාපාරයේ අට්ටාල ගසවින් ඉස්සරහට යන්න எங்கள் நாட்டு எதிர்க்கட்சியினரின் மிக மோசமான நடத்தையே பாராளுமன்றத்திற்குள்ளும் காணப்படுகின்றது. அதிகாலையிலே வருவார்கள், வந்து உலகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்யை கூறுவார்கள். அந்த பொய்யை கூறிவிட்டு மதியம் 11-12 மணியாகும் போது அவர்கள் போய்விடுவார்கள். அந்த பொய்யை சமூகமயப்படுத்திக் கொள்வார்கள். அதற்கேற்ற சில ஊடகங்களையும் அவர்கள் உருவாக்கி வைத்துள்ளனர். இந்த பொய்களை சமூகமயப்படுத்தி மக்களின் மனதை திரிவுபடுத்துகின்றார்கள். இன்று அவர்கள் ஒருபுறம் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள், போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கின்றார்கள். அதனுடன் நின்று விடாமல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பொதுமக்களை சாபமிடுகின்றார்கள். இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு இடிவிழ வேண்டும் என ஒரு அரசியல்வாதி கூறினார். அந்த அளவிற்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள், அந்த அளவிற்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அழத் தொடங்கியது மாத்திரமே, இன்னும் பலருக்கு அழ வேண்டி ஏற்படும். மக்களின் வரிப்பணம், மக்களின் சொத்துக்களை ஒரு துளியளவேனும் திருடி மோசடி செய்திருந்தால் அந்த மோசடிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. வேறு எவருக்கும் அந்த தேவை இல்லை. சட்டத்தை மதிக்கும் நீதியான அரசு அதிகாரிகள், தொழில் வல்லுநர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என இவர்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பார்கள். அந்த திருடர்கள், மோசடிக்காரர்கள், காடையர்களுக்கு அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது.